தமிழ் கூறும் தமிழக மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செல்வரசன், வள்ளுவத்துக்காரன், பெண்ணுரிமை ஆய்வாளர், பாலியல் வன்முறை தீர்வாளர். நெய்தல் செயல் திட்டம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல், இதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. இதுக்கு நீங்கள் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும்? எனக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல்லைக்கான தட்டி விட்டுங்க, நோட்டிஃபிகேஷன் பெறுங்க. தீர்வுகளை நான் உங்களுக்கு இந்த சேனல் வழியை தர்றேன். தீர்வுகளை பெற்றுக்கொண்டு பாலியல் வன்முறை பிரச்சனை நமக்கு இல்லை என்று பெண்கள் உறுதி செய்து கொள்வது தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? மக்களை ஒருங்கிணைத்தல்ல. இன்றைக்கெல்லாம் போய் பொம்பளை பிள்ளையை படிக்க போது படிக்கவே கூடாதுன்னு சொன்ன காலம் இருக்குது பற்றியா? அன்றைக்கி படிக்காமல் வீட்டில் உட்காந்துருந்துச்சுல்ல, அந்த கொடுமையை விட இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கிறதுனால ஏற்படுது. பள்ளிக்கூடத்துக்கு போய் இன்றைக்கி கிளாஸில் என்ன சிலபஸ்ன்னு ஒரு பொண்ணு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கி அப்படியே நிலைமை இருக்குது. காலையில் வரும்போது அந்த ஆசிரியர் வந்து நம்மளை முதுகில் தட்டி கொடுத்து அப்படி அப்ரிஷியேட் பண்ணார். அப்போ அப்ரிஷியேட் பண்ணாரா இல்லை வேணும்னே பாலியல் சீண்டல் பண்ணாரா, என்ன செஞ்சார் ஒன்றும் புரியலையே. ஒரு நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிறோமோ, இல்லை நம்மளாக தான் பண்ணிக்கிறோமோ, இல்லை உண்மையிலேயே அவர் அப்படி ஆள்தானா அப்படின்னு கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. யோசிச்சுப்பார். கிளாஸ் ரூமில் ஆசிரியர் பாடம் நடத்துவார். அந்த சிலபஸை கேட்டு படிக்கணும், பரீட்சைக்கு தயாராகணும். அதுதான் அந்த மாணவியினுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க். அவருக்கு அதுதான் வேலை, அதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. ஆனால் இந்த கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு அப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய சூழல்களை சில ஆசிரியர்கள் உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த பெண்ணினுடைய மனவேதனை எப்படி இருக்கும்? படிக்கவும் முடியல, வீட்டில் உட்காந்து படித்தோம்னா ஏதாவது அம்மா வேலை சொல்லுது, அதை செய்ய முடியலன்னு உட்காந்துருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போனால் இவங்க பாலியல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, நம்ம தொல்லை பண்ணுறாங்களே, படிக்க விட மாட்டாங்களான் இருக்குது. ஒரு மாணவியாக இருப்பது என்பது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பெண்களுக்கு அப்படிங்கிறத பெண்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னங்க பெண்களுக்கு தான் பிரச்சனை, பெண்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களே, எந்த பெண்களுக்கு புரிஞ்சுக்கணும்? அம்மாக்கள். பிள்ளைய வந்து அதைப்படி இதைப்படி அங்கே போ, இதை செய், பரீட்சை எழுது, ஃபஸ்ட்டு மார்க் வாங்கு, 3வது ரேங்க் வந்துடாத, அப்படியெல்லாம் போட்டு நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்கல்ல, அந்த அம்மாக்களே, அந்த பெண்களுக்கு தான் சொல்கிறேன். பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் அவனை தொல்லை பண்ணாதீங்க. ஏற்கனவே பள்ளிக்கூடம் கரையை பண்ணுற தொல்லை பெருந்தொல்லியாக இருக்குது. இதில் நீங்கள் வேறு அந்த பிள்ளைகளை தொல்லை பண்ணாதீங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவிகள் நாம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியை அம்மாக்கள் உருவாக்கணும். பள்ளிக்கூடத்தில் பாலியல் வன்முறை இல்லா வகுப்பறை அப்படிங்கிறத பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க உறுதிப்படுத்தணும். அப்போ தான் தீர்வு வரும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த குடியாரன் பேசியாக இருப்பாங்க பேசினதையே, அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது தான் பாலியல் வன்முறை இதுங்க அப்படிங்க இப்படி பிரச்சனையாக ரொம்ப கஷ்டமாகிடுச்சுங்க, இப்படி ஆகிப்போச்சுங்க, அநியாயமாக நடக்குதுங்க, என்னங்க செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க. நான் அப்படி போக மாட்டேன். வெகு விரைவில் வேலையை ஆரம்பிச்சிருவேன். அதுக்கான முன் தயாரிப்பு பணிகள்லாம் முடிஞ்சிச்சு. 400 days, 400 நாள், 400 days, 400 நாள். என்னங்க 400 days 400 நாள்ன்றீங்க? 400 நாளில் வித்தின் 400 daysக்குள்ளே பாலியல் வன்முறை தமிழக சமூகத்தில் மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தும் செயல்பாடுகளை மாநில விழிப்புணர்வு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். விரைவில் தொடங்க போகிறேன். இதே சேனலில் வெகு விரைவில் தொடங்க போகிறேன். பார்க்க போகிறீங்க தீர்வு எப்படி நடக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறேன். எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தட்ஸ் ஆல். இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல். நான் உங்கள் செல்வரசன். தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்.